யார் இந்த கொமைனி? 1979இல் அமெரிக்கா ஆதரவு மன்னர் ஷா அரசுக்கு எதிரான புரட்சியில் ஆட்சியை பிடித்தார் அயத்துல்லா கொமைனி. அமெரிக்கா கம்பெனிகளை விரட்டி எண்ணெய் எரிவாயு கிணறுகளை நாட்டுடைமையாக்கினார். ஈரானுக்கு எதிராக சதாம் ஹுசைனை ஏவிவிட்டது அமெரிக்கா. யாருக்கும் வெற்றியில்லாத 8 ஆண்டுகள் போர் நடந்தது. லா ஷியா, லா சுன்னி, இஸ்லாமியா இஸ்லாமியா என்பது கொமைனியின் முழக்கமாக இருந்தது. அதாவது ஷியா சன்னி என்ற பிரிவு இல்லை, இஸ்லாம் என்ற அடையாளத்தில் ஒன்றிணைவோம் என்றதாக இருந்தது. கொமைனி உலக முஸ்லிம்களின் போஸ்டர் பாய். அவர் எழுதிய இஸ்லாமிய அரசு ஒரு அரசியல் நூலாக இருந்தது. இக்வானுல் முஸ்லிமீன் என்ற அரசியல் இயக்கத்தின் கொள்கையும் இதுதான். அது மக்களாட்சியை வலியுறுத்தியது. இந்த முழக்கம் வாரிசு அடிப்படையிலான அரபு மன்னர் ஆட்சிக்கு எதிரானது. சர்வாதிகாரி ஆட்சியாளர்களுக்கு எதிரானது. சியோனிஸ்ட்களின் இருப்புக்கு எதிரானது. அமெரிக்க நலனுக்கு எதிரானது. இஸ்லாமிய உலகில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு என்றே உருவாக்கப்பட்ட வகாபி கும்பலால் இந்த ஒற்றுமை முழக்கம் சிதைக்கப்பட்டு வெறுப்பு விதைக்கப்பட்டது. இக்வான்களின் கடைசி களம் இரத்த பூமியாக உள்ளது. குண்டுவீச்சு பட்டினி சாவுகளுக்கு சியோனிஸ்ட்கள் மட்டும் காரணமல்ல. அது கண்ணுக்குத் தெரியும் ஆயுதம். பின்னணியில் அமெரிக்கா, பிரிட்டன் மட்டுமல்ல, அரபு நாட்டு மன்னர்கள், சர்வாதிகாரிகளுக்கு முக்கிய பங்குண்டு.